ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம ஜென்னாக் சேனலில் டெய்லி வந்து ஒரு கோர்ஸை பற்றி இல்லைன்னா ஒரு காலேஜை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த சேனல் வந்து என்னென்னா 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய ஹிடன் கோர்சஸ், நிறைய ஹிடன் காலேஜஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளோட 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன் வந்து ஒரு 10 to 15 கோர்ஸ்குள்ளேயே சூஸ் பண்ணி முடிச்சுவாங்க. அதாவது லா, இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி கோர்சஸ், இல்லைன்னா பிகாம். இதுதான் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 15 கோர்சஸ்குள்ளேயே, இந்த கோர்ஸ்குள்ளேயே எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் அது இல்லாமல் நிறைய கோர்சஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 500+ கோர்சஸ் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்குது. அதை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். அது இல்லாமல் அந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட், ப்ரைவேட், அது இல்லாமல் கார்ப்பரேட் ஸ்காலர்ஷிப்ஸு, இது எல்லாமே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டீட்டெயில்ஸும் வந்து பேரண்ட்ஸுக்கு போய் சேரணும். ஒரு பணத்தினால ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியாமல் போகக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸும் கொண்டு வரணும் தான் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் வீக்லி 4 to 5 வீடியோஸ் வந்துடும். ஒரு நாள் காலேஜை பற்றி பேசுவோம், ஒரு நாள் கோர்ஸை பற்றி பேசுவோம், ஒரு நாள் புது ஏஐ டூலை பற்றி பேசுகிறோம், ஒரு நாள் ஸ்காலர்ஷிப்ஸு, ஒரு நாள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 3 ஸ்காலர்ஷிப்ஸு. ஆஃப்டர் 12th எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஸ்காலர்ஷிப் பேர் என்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மணி ஷுட் நாட் ஸ்டாப் யுவர் எஜுகேஷன். உங்கள் பணத்தினால படிப்பு நிற்கக்கூடாது. நமக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நமக்கு தேவைப்படும். ஒன்று, உங்களோட அகாடமிக்கு நீங்கள் டாப்பாக இருக்கணும். அப்புறம் உங்களோட இன்கம் வந்து லோ இன்கமாக இருந்து உங்களுக்கு ரைட்டான அவேர்னஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப்பு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் அவேர்னஸ் ப்ளஸ் ரைட் மார்க் ஈக்குவல் டு ரைட் எஜுகேஷன். ரைட் அவேர்னஸ் ப்ளஸ் ரைட் மார்க் வந்து எப்படி ரைட் எஜுகேஷன் ஆகும்னா, உங்களுக்கு நல்ல மார்க்கும் உங்களுக்கு அவேர்னஸும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுனால நீங்கள் நினச்ச கோர்ஸை நீங்கள் நினச்ச மாதிரி படிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரைட் அவேர்னஸ் ப்ளஸ் ரைட் மார்க்ஸ் ஈக்குவல் டு ரைட் எஜுகேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம்னா 10th-லேருந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸ்காலர்ஷிப்னா ஜஸ்ட்டு உங்கள் மார்க் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது தான் ஸ்காலர்ஷிப்ஸு. இதில் வந்து கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, கார்ப்பரேட்டுன்னு ஒரு 3 to 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு டே டு டேல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு இல்லை ஒரு புது புது கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் உங்களை ஆட் பண்ணுவேன். அப்போது அதில் நான் டே டு டே நான் போடுற வீடியோஸையும் அதில் போஸ்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு, எப்போ டெட்லைனு, என்ன எலிஜிபிலிட்டி, புதுசாக ஏதாச்சும் கோர்சஸ் வந்திருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்றதையும் நான் அதில் அந்த சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் இன் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம இந்தியாவில் 1000+ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 to 4 கேட்டகரிஸில் பிரித்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நம்ம மெயினாக வந்து என்எஸ்பி, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 50+ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து 2000 crores வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம் ஸ்காலர்ஷிப்பு. ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா 80 to 85% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதே கிடையாது. ஒன்லி அந்த விஷயம் தெரிஞ்சவங்க, அந்த பெல்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்காலர்ஷிப், அது ஒரு 10 to 15% தான் ஸ்காலர்ஷிப்பு ரைட்டாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 80 to 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதே இல்லை. ஏன் இதை மிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியறதில்ல, அவேர்னஸ் கிடையாது, டெட்லைன்ஸை மிஸ் பண்ணிடுறது, எந்த வெப்சைட்டில் போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் இந்த கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, கார்ப்பரேட்டு, ஸ்டேட்டு, சென்ட்ரல் எல்லாத்தோட ஸ்காலர்ஷிப்புமே நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் இன்ஃபர்மேஷன் அட் ரைட் டைம் வில் கிவ் யூ அ ரைட் எஜுகேஷன். அதுதான் வந்து ஸ்காலர்ஷிப்போட மெயின் ஆப்ஜெக்டிவே.
ஸோ நம்ம 3 ஸ்காலர்ஷிப் இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 ஸ்காலர்ஷிப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்து வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. இது வந்து என்எஸ்டிஎல் இ கவர்னன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது கார்ப்பரேட் ஸ்காலர்ஷிப்பு. இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு 50% மார்க்ஸ்க்கு மேலே இருந்தால் போதும் 12th. நீங்கள் உங்களோட இன்கம் வந்து 2 to 5 lakhs 5 lakhs மேக்ஸிமம் அதுக்குள்ளே இருக்கணும் உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம். இது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். இது வந்து கோர்சஸ் வந்து 10th 12th டிப்ளமோ யூஜி இந்த இந்த ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே தராங்க. ஸ்கூலில் வந்து 10th 12th படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. டிப்ளமோ யூஜி இவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப் இவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து இயர்லி வந்து 10,000லேருந்து 1 lakh வரையும் வேரி ஆகுது. இது வந்து 1% சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்கம் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட அகாடமிக் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து அவங்க கமிட்டியில் சூஸ் பண்ணிட்டு தே வில் ரிலீஸ் த அமௌண்ட் எவ்ரி இயர். இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா உங்கள் மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்கள் அம்மா அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, இல்லை சேலரி ஸ்லிப்ஸு, அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃப், இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் வென்எவர் இந்த போர்ட்டல் இஸ் ஓப்பன் நீங்கள் இம்மிடியட்டாக அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈவன் இன்னைக்கு தான் டெட்லைன் லாஸ்ட்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற மெயின் அட்வைஸ் என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக உங்கள் ஒரு ஃபோல்டரில் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. உங்கள் மெயிலில் இருந்தாலும் ஓகே. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.vidyasarathi.co.in. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கேம்ஸ் வந்து ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா உங்களுக்கு இவ்வளோ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற ஸ்கீம்லாம் எங்கேயுமே கிடையாது இந்தியாவிலேயே. ஸோ ப்ளீஸ் யூஸ் ட்ரஸ்டபுள் வெப்சைட்ஸு. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்த ஸ்கேம்லேயும் போய் மாட்டிக்காதீங்க. ஏன் இதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ செகண்டாக பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் வந்து சீதாராம் ஜிண்டல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இது வந்து சீதாராம் ஃபவுண்டேஷனே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் வந்து மெரிட்டு இன்கம் பேஸ்டு, அதாவது உங்களோட அகாடமிக், உங்களோட ஃபேமிலி இன்கம்மை பொறுத்து தான் இவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. இவங்க வந்து 11th to பிஜி லெவல் வரையுமே ஸ்காலர்ஷிப் தராங்க. அதாவது நீங்கள் 11th 12th யூஜி பிஜி, ஸோ உங்களுக்கு இவ்வளோ லெவல்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. இவங்க இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எலிஜிபிலிட்டி வந்து 50 to 75% இருக்கணும் நீங்கள் உங்கள் அகாடமிக்கில். உங்களோட மந்த்லி இன்கம் வந்து லெஸ் தென் 4 lakhs இருக்கணும். இவங்க இயர்லி கொடுக்கறதுல ஸ்காலர்ஷிப்பு தே ஆர் ப்ரொவைடிங் இன் மந்த்லி பேசிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 to மேக்ஸிமம் 3,200 பர் மந்த் கொடுக்குறாங்க. தே ஆர் நாட் கிவிங் பர் இயர். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஸ்காலர்ஷிப் வந்து they are providing you every year, but in the scholarship they are providing in monthly basis starting from 500 to 3,200. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ், இன்கம் ப்ரூஃப், மார்க் ஷீட்ஸு, ஃபோட்டோ, ஆதார் கார்டு, இது எல்லாமே ரெடியாக இருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுற அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.sitaramjindalfoundation.org. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இது இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க பண்ணணும், இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க பண்ணணும்னு கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் அக்ராஸ் இந்தியாவில் இருக்க ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து இந்தியன் ஆயில் அகாடமிக் ஸ்காலர்ஷிப்பு. இது வந்து ஒரு பிஎஸ்யூ, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இந்தியன் ஆயில் கார்பரேஷனோடது, கவர்மெண்ட்டுது. இவங்க வந்து 10th 12th ஐடிஐ யூஜி இந்த 4 கேட்டகரிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஈவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஈவன் நீங்கள் ஒரு 50% மார்க் மேலே எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் இன்கம் வந்து உங்களுக்கு 2 lakhs லெஸ் தானே இருக்கணும். இதுவும் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து பர் இயர் 12,000லேருந்து 48,000 வரையும் பர் இயர் கொடுக்குறாங்க. இது வந்து இயர்லி கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு. ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.iocl.com. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுவும் வந்து இந்தியன் ஆயில் அகாடமிக் ஸ்காலர்ஷிப் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம்.
ஃபார் 10th 12th ஐடிஐ யூஜி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து டிப்ளமோ பார்த்தோம். இப்போ வந்து ஐடிஐக்கும் இருக்கு. ஸோ எந்த சப்ஜெக்ட் எந்த கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் தேர் ஆர் மெனி ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் அவைலபிள். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிய வேண்டியது, உங்களுக்கு அவேர்னஸ் வேணும், எப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறது. ரெண்டாவது, உங்களோட அகாடமிக் மார்க்கு பெஸ்ட் டாப் மார்க்காக இருந்தால் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக படிக்கலாம் வித் ஸ்காலர்ஷிப்போட. ஸோ ஃபைனல் ஸ்லைடு இது. உங்களோட ஜெர்னி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. யுவர் ஃபியூச்சர் இஸ் பிகர் தென் மணி. யுவர் ஃபியூச்சர் இஸ் நாட் டிசைடட் பை மணி பட் பை அவேர்னஸ். உங்களுக்கு ரைட்டான கைடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் படிக்கணும்னு நினச்ச கோர்ஸை கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா ஸ்காலர்ஷிப் வந்து எவ்ரி இயர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்காலர்ஷிப் ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அப்ளை பண்ணுறதுக்கும், நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கும் நீங்கள் ரெடினா நீங்கள் நினச்சதை ஆசைப்பட்டதை கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ ரிச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் சைலண்ட்டு, ப்ளீஸ் ஃபைண்ட் தம். திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டேன், ரிச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் சைலண்ட், ப்ளீஸ் ஃபைண்ட் தம். ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம இந்த 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.